Welcome students and welcome viewers. This is auxiliary verb. In previous session, we have known about noun, verb and adjectives. This session, we are going to know about auxiliary verbs. Now, what are the auxiliary verbs? What is a definition of auxiliary verbs? இப்போ நாம auxiliary verbs அப்படின்றது துணை வினைச்சொல்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற செஷனில் நம்ம வந்து வினைச்சொல் பற்றி பார்ப்போம். வெர்புன்றதை பார்த்தோம். அந்த வேர்பு இங்கே வந்து வேர்புக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இன்னொரு ஆக்சிலரி வெர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இரண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சென்டென்ஸில் நம்ம வந்து எழுத வேண்டியும் சரி, பேசும்போதும் சரி, ஆங்கிலத்தில் பொறுத்த வரைக்கும் வேர்ப் அண்ட் ஆக்சிலரி வெர்ப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சிலரி வெர்ப்ன்றது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்னு சொல்லுவோம். நம்ம ஹெல்பிங் வெர்ப். இந்த வேர்பு அப்படின்றது நம்ம இதுக்கு தனியான ஆக்ஷன் இல்லை. ஆக்ஷன் அப்படின்றது இல்லை. இது சாதாரணமாக பீயிங் வெர்பாக இருக்குது, டூயிங் வெர்பாக இருக்கும், இல்லை பொசஷன் சொல்லுவோம், ஹேவிங் வெர்பாக இருக்கும், அடல் மாடல்ஸாக இருக்கும். ஓகே, இது வந்து எப்பவுமே தனிச்சு வராது, ஒரு சென்டென்ஸில் தனிச்சு வராது. இந்த சென்டென்ஸில் வரும்பொழுது லிங்கிங்காக தான் இருக்கும். லிங்கிங் வெர்பாக வரும், இல்லை அப்படின்னா ஹெல்பிங் வெர்பாக இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து ஒரு இன்னொரு வெர்போடு சேர்ந்து வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வெர்பினுடைய வகையில் பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோம்னா டூ வெர்ப்ஸ். டூ வெர்ப்ஸ் என்னென்ன டூ வெர்ப்ஸ் இருக்குது பாருங்கள். ப்ரெசன்ட் வெர்ப்ஸில் டூ இருக்குது, டஸ் இருக்குது. பாஸ்ட் வெர்பில் வந்து டிட் இருக்குது. இந்த டூ வெர்ப் அப்படின்றது ஆக்சிலரி வெர்ப்னு சொன்னோம்னா டூ, டஸ், டிட் இது மூணு தான் வரும். ஆனால் இதுவே வந்து மெயின் வெர்பாக இருந்தால், ஒரு ஆக்ஷன் வெர்பாக இருந்தால், லெக்சிக்கல் வெர்பாக இருந்தால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன் வரும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் டூயிங் வரும். ஆனால் டன்னாக இருக்கட்டும், டூயிங்காக இருக்கட்டும், இது ரெண்டும் ஆக்சிலரி வெர்பில் எடுத்துக்கூடாது. அடுத்தது ஹேவ் வெர்ப்ஸ். ஹேவ் இஸ் ஒன் ஆஃப் த பொசஷன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆக்சிலரி வெர்பில் ஹேவ், ஹேஸ், ஹேட். ஹேவ், ஹேஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் வெர்ப், ஹேட்ன்றது பாஸ்ட் வெர்ப். ஓகே, இது வந்து ஆக்சிலரி வெர்பாக இருக்கிறதுனால இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வராது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வராது. ஆனால் இதே மெயின் வெர்பில், லெக்சிக்கல் வெர்பில், ஆக்ஷன் வெர்பில் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹேடாக வரும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஹேவின்னு வரும். ஓகே, அடுத்தது பி வெர்ப்ஸ். பி வெர்ப்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா இஸ் ஆர் ஆம். இஸ் ஆர் ஆம் இது மூணும் சேர்ந்தது வந்து ப்ரெசன்ட் வெர்பு. வாஸ், வேர் இரண்டும் பாஸ்ட் வெர்ப்ஸ். இதுக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு, பீன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பீயிங். ஓகே, இதுக்கு வந்து இந்த பி வெர்ப்ஸுக்கு ப்ரெசன்ட் வெர்பு, பாஸ்ட் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எல்லாம் கலந்து இருக்கும். ஓகேவா? அப்போ இஸ், ஆம், ஆர் இது மூணு சேர்ந்து ப்ரெசன்ட் வெர்ப். வாஸ், வேர். இப்போ வந்து ஈஸோட பாசன்ஸ் வாஸ், ஆமோட பாசன்ஸ் வாஸ், ஆரோட பாசன்ஸ் வேர். ஓகே, மூணுக்கும் சேர்ந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பீயிங். ஆக இதுதான் நம்ம வந்து பொதுவாக எடுத்துக்கும் பொழுது என்ன சொல்லுவோம், நம்ம ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இப்போ இதை தனித்தனியாக நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ இங்கே யூசஸ் ஆஃப் ஆக்சிலரி வெர்ப்ஸ் பார்க்க போகிறோம். யூசஸ் ஆஃப் ஆக்சிலரி வெர்ப்ஸ் இங்கே வந்து இந்த யூசஸ் ஆஃப் ஆக்சிலரி வெர்ப்பில் என்னென்ன வகையை யூஸ் பண்ண பாருங்கள். ஒன்று இண்டிகேட் டென்சஸ். என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, ஆக பெர்ஃபெக்ட் டென்ஸா அப்படின்றது இண்டிகேட் டென்சஸ் பயன்படுத்துகிறோம். டென்சஸ்ன்றது காலங்கள், இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமான்றது கண்டுபிடிக்கிறது ஆக்சிலரி ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃப்ரேம் கொஸ்டின்ஸ். என்னது ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங், ஹூ ஆர் யூ, வாட் டு யூ வாண்ட். இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஆக்சிலரி வெரி இம்பார்ட்டண்ட். கொஷின்ஸில் கண்டிப்பாக ஆக்சிலரி வரும். ஓகே, தேர்டு பாருங்கள், ஷார்ட் ஆன்சர்ஸ். எப்படி ஷார்ட் ஆன்சர்ஸு? இப்போ வந்து அது நம்ம சாதாரணமாக எஸ் நோ அப்படின்ற மாதிரி ஆன்சர் கேட்கும்போது சரி, ஐ டூ, ஐ டிட், ஐ டிடின்ட் அந்த மாதிரி சொல்லலாம். நான் செஞ்சேன், நான் செய்யலை. ஓகேவா? அப்போ என்ன ஒரு கேள்வி, இப்போது அப்போ செஞ்சேன் அப்படின்னு வச்சுக்குவேன், வாட் டு யூ வாண்ட் அல்லது வாட் டு யூ வாண்ட்னா விவரமாக சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ டி யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட், டிட் யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ஐ டிட்னு சொல்லுவாங்க. ஐ ஆம், ஐ வாஸ், ஷி இஸ் இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். அப்புறம் கொஷின் டேக். கொஷின் டேக் அப்படின்றது எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுறோமோ அதே போல் கொஷின் டேக் ஃப்ரேம் பண்ணலாம். கொஷின் டேக்கில் நம்ம வந்து பார்த்தோம்னா
isn't it, is it, am I, aren't I. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு கொஷின் டேக் வந்து ஒரு சென்டென்ஸில் இல்லையா, ஆமாவா, அந்த மாதிரி கேட்குறது. நீ நீ பூரி சாப்பிட்ட, ஆமாவா. நீ பூரி சாப்பிடல, இல்லையா. அப்போ இல்லையா ஆமாவான்ற தமிழில் கேட்குற மாதிரி ஆங்கிலத்தில் இந்த கொஷின் டேக் பயன்படுத்துறதுக்கு நம்ம ஆக்சில் பயன்படுது. அப்புறம் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் சொல்லும்பொழுது நம்ம ஆக்டிவில் என்ன டென்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்கும் பேசிவில் என்ன டென்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்கும் குறிப்பாக நமக்கு வந்து ஆக்சிலரி கண்டிப்பாக தேவைப்படுது. ஆக்டிவ் டு பேசிவ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் பேசிவ் டு ஆக்டிவ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப இது பயன்படுது. ஓகேவா. அடுத்து பாருங்கள், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, அப்போ டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து பார்த்தோம்னா நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவோம். நம்ம அதில் ஆக்சில் வெர்ப் நம்ம நிறைய பயன்படுது. நெகட்டிவ்ஸ், நெகட்டிவ்னாவே கண்டிப்பாக ஆக்சில் நெகட்டிவ் இல்லை. ஓகேவா. நான் படிக்கிறேன், நான் படிக்கவில்லை. அப்போது நான் படிக்கிறேன் அப்படின்றது ஐ ரீடு. படிக்கவில்லைன்றதுக்கு ஐ டோன்ட் ரீடு. டோன்ட், டூன்றது ஆக்சிலரி. நான் படிக்க முடியாதுன்னா ஐ கான்ட் ரீடு. கான், சி அண்ட் கேன், கான்ட் ரீடு. இதெல்லாம் நம்ம ஆக்சிலரி பயன்படுத்தலாம். ஓகே, இப்போது இந்த என்னென்ன பயன்பாடுன்னு பார்த்தோம். ஒன்று இண்டிகேட் டென்ஸ், அப்புறம் ரெண்டாவது ஃப்ரேம் கொஸ்டின்ஸ், மூணாவது ஷார்ட் ஆன்சர்ஸ், 4 கொஷின் டேக், 5 ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும், 6வது டைரக்ட் இன்டைரக்டாக, 7வது நெகட்டிவ்ஸ். ஆக அந்த 7 வகையில் நம்ம இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸை பயன்படுத்தலாம். ஓகேவா. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னே பார்த்தது வந்து பிரைமரி ஆக்சிலரி பார்த்தோம். பிரைமரி ஆக்சிலரின்றது வந்து டூ வெர்பு, பி வெர்பு, ஹேவ் வெர்பு. இப்போ பார்க்குறது மாடல் ஆக்சிலரி. மாடல் ஆக்சிலரி என்ன அப்படின்னா, அதாவது நம்முடைய மூடுன்னு சொல்லுவாங்க. மூடு அப்படின்னா ஃபீலிங்ஸ், உணர்வுகள்னு சொல்லுவாங்க. நம்முடைய மாடலிட்டி, நம்மளால் என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்றத சிந்திக்கக்கூடிய எந்த வேறு பயன்படும் நமக்கு. சாதாரணமாக இல்லை அப்படின்னா, இல்லை அப்படின்றது டோன்ட், டோன்ட் வரி, கவலைப்படாதே. டோன்ட்டு, இதுக்கு முன்னாடி டெடின்ட்டு, இஸ்ன்ட்டு, இஸ் நாட் அப்படின்றத நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா. இதெல்லாம் சாதாரணமாக இருக்கிறது பிரைமரி ஆக்சிலரி. ஆனால் இதுவே நம்ம எடுத்தோம்னா நம்ம சில நேரங்களில் அதுவும் அதிகப்படியாக முடியாது, இயலாது, ஆகாது, அது நெகட்டிவில். அதே போல் வந்து நம்ம சில கடமைகளை சொல்கிறதும் சரி, சில கோவப்படுறது அல்லது வந்து வேண்டுதல், கெஞ்சுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பயன்படுத்திக்கலாம். ஓகேவா. பெர்மிஷன் கேட்குறது, இதெல்லாம் வந்து இந்த மாடல் ஆக்சிலரியில் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இதில் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்கள். முதல்ல கேன், அதுக்கு பாஸ்ட் டென்ஸு குட். மே, அதுக்கு பாஸ்ட் டென்ஸு மைட். ஷெல், அதுக்கு பாஸ்ட் டென்ஸு ஷுட். வில், அதுக்கு பாஸ்ட் டென்ஸு வுட். மஸ்ட், மஸ்ட்ன்றது எம்யூஎஸ்டி, மஸ்ட்ன்றது ப்ரெசென்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். மஸ்ட் அப்படின்றது ப்ரெசென்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் செமி மாடல்ஸ். செமி மாடல்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா இது சில நேரங்களில் வந்து ஆக்ஷன்லேயும் பயன்படும், அது ஆக்ஷன் வெர்பாகவும் பயன்படும். சில நேரங்களில் வந்து மாடல் வெர்பாகவும் பயன்படும். அப்புறம் நீட், டேர், யூஸ் டு, ஆட் டு, இதெல்லாம் வந்து செமி மாடல் சொல்லுவோம். இதோட பயன்பாடு நம்ம வந்து பின்னாடி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை வந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். இருந்தாலும் சில இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள். ஓகேவா. இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது கேன் அப்படின்றது முடியும், முடியாது. மே, நடக்கும், நடக்காது, ஆகலாம், ஆகாது. ஷுட் அப்படின்றது ஒரு செர்டினிட்டி குறிக்கும், நிச்சயம், கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றது. வில், உட் அப்படின்றது நம்ம வந்து சில நேரங்களில் வில் அப்படின்றது சில நேரங்கள் நடக்கும், நடக்காது. அது மே வில் அப்படின்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் குறையும். மஸ்ட்ன்றது கண்டிப்பாக. ஓகே. நீடு, டேரு, யூஸ் டு, ஆட் டு, இது அந்தந்த சமயத்தை அந்த போல் யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்து நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா இதோட யூசஸை பார்க்கலாம் அடுத்த ஸ்லைடில். ஸ்டூடெண்ட்ஸ், யூசேஜ் ஆஃப் மாடல் வெர்ப்ஸ். மாடல் வெர்ப்ஸ், யூசேஜ் ஆஃப் மாடல் வெர்ப்ஸ். ஓகே, இதில் பாருங்கள் எப்படின்னு. மாடல்ஸ் அப்படின்றதுல முதல்ல மஸ்ட்டு கொடுத்துருக்கு பாரு, எம்யூஎஸ்டி, மஸ்ட் எதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன், லாஜிக்கல் கன்க்ளூஷன் அண்ட் சர்டினிட்டி, இல்லையா. ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நம்முடைய என்ன செய்கிறோமோ அதை கண்டிப்பாக செய்யணுன்ற ஒரு ஆப்ளிகேஷன். லாஜிக்கலாக வந்து இருக்கிற லாஜிக்கல், சட்டபூர்வமானது. அப்புறம் சர்டின், நிச்சயமானது. எக்ஸாம்பிள் கொடுத்துங்க பாருங்கள். யூ மஸ்ட் ஸ்டாப் when the traffic lights run red. நம்ம வந்து டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம், அங்கே சிக்னல் ரெட் இருந்தால் என்ன செய்யணும், நம்ம நிற்கணும் அப்படின்றதுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இது ஸ்ட்ராங்கு ஆப்ளிகேஷன். ஹி மஸ்ட் பி வெரி டயர்டு, அவர் கண்டிப்பாக ரொம்ப டயர்டாக இருக்கார் அப்படின்றத சொல்கிறது. ஹீஸ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே லாங், ரொம்ப நாளாக அவர் வந்து
ஆல் டே லாங் நாள் முழுசும் கஷ்டப்பட்டுருக்காரு. அப்போ வந்து இப்போ என்ன பண்ணிருக்காரு அவர் டயர்டாக இருக்காரு. ஒரு கன்க்ளூஷன், லாஜிக்கல் கன்க்ளூஷன் அது சர்டினிட்டி. இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் நம்ம. மஸ்ட் நாட் அப்படின்றது தடுக்கிறது, வேண்டான்னு சொல்கிறது. எப்படி யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டல், கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்றது மஸ்ட் நாட். ஓகேவா? நீ ஹாஸ்பிட்டலில் புகைப்பிடிக்கக்கூடாது, யூ மஸ்ட் நாட். அப்புறம் கேன் பாருங்கள். கேன்ன்றது எபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டி. கேன்ன்றது அனுமதி வாங்குறது, முடியும் முடியாதுன்றது இயலும் இயலாமை அப்படின்றது. அப்புறம் நடக்கும் நடக்காது இருக்கிறது, பாசிபிலிட்டி அப்படின்றது பாருங்கள். ஐ கேன் ஸ்விம், என்னால் நீந்த முடியும். கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் ப்ளீஸ், உன்னுடைய ஃபோனை யூஸ் பண்ணிட்டுமா, பெர்மிஷன். ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர், இது வந்து பாசிபிலிட்டி. நீ ஸ்மோக் பண்ணால் உனக்கு கேன்சர் வரும், நடக்கும் அப்படின்றது. அடுத்து குட்டு பாருங்கள். எபிலிட்டி இந்த பாஸ்ட்டு, ப்ராவைட் பெர்மிஷன், பாசிபிலிட்டி. பாஸ்ட் டென்ஸில் நம்ம இதுக்கு முன்னே இறந்த காலத்தில் ஒரு எபிலிட்டி பற்றி சொல்லும் பொழுது குட்டு பயன்படுத்தலாம். ஓகேவா? உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐ குட் கிளைம் ட்ரீ, ஐ குட் கிளைம் ட்ரீ, என்னால் மரம் ஏற முடிஞ்சது. ஆனால் இப்போ என்னால் மரம் ஏற முடியாது. ஐ குடின்ட், ஐ காண்ட். ஓகேவா? பொலைட் பெர்மிஷன், குட்டு பயன்படுத்தும் போது ரொம்ப பணிவாக கேட்குற அனுமதி. அப்புறம் பாசிபிலிட்டி, நடக்கும் நடக்காது பாசிபிலிட்டி. பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். வென் ஐ வாஸ் யங் ஐ குட் ரன் ஃபாஸ்ட், நான் வந்து இளமையாக இருக்கும் பொழுது நான் வேகமாக ஓட முடிஞ்சது. எக்ஸ்கியூஸ் மீ குட் ஐ ஜஸ்ட் சே சம்திங், எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறோம், நான் எதாவது சொல்லட்டுமா அப்படின்றது. இட் குட் ரைன் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யும். குட் ரைன், அது கண்டிப்பாக சொல்கிறது குட் ரைன் அப்படின்றது. ஓகே, மே பண்ணோம்னா மழை வரலாம், மழை வராமல் இருக்கலாம், மழை வராமல் இருக்கலாம். அடுத்து மே பாருங்கள். மேன்றது என்னது? பெர்மிஷன், அனுமதி. பாசிபிலிட்டி அல்லது ப்ராபபிலிட்டி. மேன்றது அனுமதி உண்டு. பாசிபிலிட்டினா நடக்கும் நடக்காது. ப்ராபபிலிட்டி அப்படின்னா நிகழும் நிகழாது. உதாரணம் பாருங்கள். மே ஐ கம் இன் சார், நான் உள்ளே வரட்டுமா அப்படின்றது பயன்படுத்துகிறோம். வேர் ஆர் மை கீஸ், என்னுடைய கீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தே மே பி இந்த கார், இது காரில் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லை. அது வந்து என்னது? பாசிபிலிட்டி வரும், ப்ராபபிலிட்டி வரும். நாளைக்கு மழை வருமா? இட் மேனா மழை வரலாம் அப்படின்றது. மைட் பாருங்கள். பொலைட் பெர்மிஷன், மைட்ன்றது பொலைட் பெர்மிஷன், எப்படி குட்டுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி. பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, எப்படி குட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், COULD குட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே தான் வந்து மைட்டுக்கும். பாருங்கள். மைட் ஐ சஜஸ்ட் அன் ஐடியா, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா, சஜஸ்ட் பண்ணட்டுமா. ஐ மைட் கோ ஆன் ஹாலிடே டு ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நான் போவேன் அப்படின்றது. ஓகேவா? அது பாசிபிலிட்டி, போக முடியும் அப்படின்றது பாசிபிலிட்டி. எபிலிட்டி வேறு, பாசிபிலிட்டி வேறு. அப்புறம் நீட் நாட் பாருங்கள். நீட்னா தேவையில்லை, லேக் ஆஃப் நெசசிட்டி தேவையில்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ், ஆப்ளிகேஷன் கடமையிலும் தவறுதல். பாருங்கள். ஐ நீட் நாட் பை டொமேட்டோஸ், நான் வந்து தக்காளி வாங்க வேண்டியதில்லை. தேர் ஆர் பிளண்டி ஆஃப் டொமேட்டோஸ் இன் த ஃப்ரிட்ஜ் நிறைய டொமேட்டோ இருக்குது, அதனால் நீட் நாட் தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து பேண்டமிக் பீரியடில் வீட்டில் இருக்கிறீங்க. யூ நீட் டு ஸ்டடி வெல்லா, நீட் நாட் ஸ்டடி வெல்லா. நீட் டூனா நீங்கள் படிக்கலாமா, நீட் நாட் படிக்கக்கூடாதா, படிக்க தேவையில்லையா, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் ஷுட்டும் ஆட்டும் ரொம்ப கண்டிப்பாக இருக்குது. 50% அப்ளிகேஷன். மஸ்ட் எப்படியோ மஸ்ட் வந்து கண்டிப்பாக, அதில் 50% அப்ளிகேஷன், அட்வைஸு, லாஜிக்கல் கன்க்ளூஷன். பாருங்கள். ஒன்று பாருங்கள். ஐ ஷுட் அல்லது ஆட் டு சி எ டாக்டர், நான் கண்டிப்பாக டாக்டர் பார்த்தாகணும். ஐ ஹாவ் எ டெரிபிள் ஹெட்ஏக், புரியுதா, ரொம்ப தலைவலி இருந்தால் டாக்டர் பார்த்தாகணும். யூ ஷுட் ஆர் ஆட் டு ரிவைஸ் யுவர் லெசன்ஸ், நீ கண்டிப்பாக லெசன்ஸை ரிவைஸ் பண்ணி ஆகணும், ரிவிஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம் வருது, எக்ஸாம் பண்ணால ரிவைஸ் பண்ணி ஆகணும், நிச்சயமாக செஞ்சாகணுன்றதுக்காக சொல்கிறது. ஓகே. யூ ஷுட் ஆட் டு வெரி டயர்டு, ஹீஸ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே லாங், இங்கே நம்ம வந்து ரொம்ப நாள் முழுசும் உழைச்சதுனால டயர்டாக இருக்கார், ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா மாடல் வெர்பில் மஸ்ட் பார்த்தோம், மஸ்ட் நாட் பார்த்தோம், கேன் பார்த்தோம், குட்டு பார்த்தோம், மே, மைட்டு, நீட் நாட்டு, ஷுட்டு, ஆட்டு. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம நார்மலாக நம்முடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயே எழுதும்போதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் வந்து ரொம்ப பங்கு அதிகம். ஓகே, நம்ம முடியாது அப்படின்றது, முடியாதது, பாசிபிலிட்டி அல்லது அப்ளிகேஷன்ஸு, கண்டிஷன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள். இது பாடப்புத்தல் இருக்குது, நம்ம 9th பாடப்புத்தல் இருக்குது, நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம் அதை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. தேங்க்யூ.